சென்னையிலேருந்து கொல்லிமலைக்கு நான் போயிட்டு வந்த கதையை தான் அடுத்த 60 செகண்ட் நீங்கள் பார்க்கவும் கேட்கவும் போகிறீங்க. மெட்ராஸில் நைட்டு ட்ரெயின் ஏறி அதிகாலையில் அரை தூக்கத்திலே ஈரோடு வந்த நான் ஸ்டேஷன்லேயே நல்ல ஒரு குழியில் போட்டுட்டு செத்து போன என் மொபைலையும் சார்ஜ் போட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தா சூரியனும் வந்துச்சு. என்னை பிக்கப் பண்ண என் நண்பன் கோபாலும் வந்தான். இனிதே தொடங்கியது பயணம்னு அங்கேருந்து காடியை எடுத்து ஃபீடாக காவேரி பாலம் திருச்செங்கோட்டில் தாண்டி வண்டி ஒரு இடத்துல நின்றுச்சு. அந்த கேப்பில் டெக்கத்லானில் புதுசாக நான் வாங்கின கண்ணாடியை போட்டுக்கிட்டேன். கண்ணாடி நல்லா இருந்தால் பிளாக் ஆட்டும், நல்லா இல்லைன்னா ஒரு ஒயிட் ஆட்டும் கமெண்ட்டில் போட்டுருங்க. அங்கேருந்து நாமக்கல் வந்து சேர்ந்த நாங்கள் காலையில் நான்வெஜ் எங்கே நல்லா இருக்கும் ஒரு லோக்கல் கை கிட்ட கேட்க கைதி படத்துல வர கதிரேசன் மாதிரி ரூட் அவர் பக்காவா சொல்லி தங்கம் மெஸ்னு ஒரு ஹோட்டல் வந்து சேர்ந்தோம். காலையில பரோட்டாவும் சுட சுட குடல் கறியும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நண்பர் கோபால் டயட்ல இருக்கிறதுனாலேயே ரொம்பவே கம்மியா 2 பரோட்டா 3 கல் தோசை 2 ஆம்லெட் அது கூடவே குடல் கறி மட்டும் சாப்பிட்டாரு. அவ்வளவு சாப்பிட்டு 300 ரூபாய் கிட்ட தான் பில் வந்துச்சு. ஹோட்டல் பேர்ல மட்டும் இல்ல, டேஸ்ட்லயும் சரி பில்லையும் சரி நீ தங்கம் தாயா. அங்கிருந்து கொல்லிமலைக்கு பயணத்தை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டோம். போற வழி எல்லாமே சுத்தி தென்னந்தோப்பு, அழகான வியூ, எல்லாமே மைண்ட் ப்ளோவிங் தான். ஆனா இந்த கொல்லிமலையில கிளைமேட் செம மிஸ்டா இருக்குன்னு சொன்னது யாருன்னு மட்டும் சொன்னீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆயிக்கலாம்ப்பா. ஏன்னா நான் போன டைம் செம்ம வெயில், ஒரு வழியா டாப் ரீச் ஆகிட்டோம். இங்க வந்தாவே ஏன் எதுக்குன்னு கேட்காம சில முக்கியமான விஷயம்லாம் பண்ணோம். அதுல ஒண்ணுதான் இந்த மூலிகை சூப் குடிக்கிறது. சூப்பை குடிச்சிட்டு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு இறங்கி நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 1200 படிக்கட்டு இறங்கும் போதே கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஏறத நினைச்சா ஐயோ கீழே வந்துட்டு நானும் கோபாலும் வீடியோஸ் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளைமேட் தான் சங்கட்டம் பண்ணிடுச்சு. ஆனா வாட்டர் ஃப்ளோ நான் இருக்கண்டா பேர பசங்களாங்கிற மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. சோ நல்லா குளிச்சுட்டு மேலே வந்துட்டோம். நாங்க இருந்த நிலைமையில ஏறவே எங்களால முடியல. சோ வீடியோல அதை நாங்க எடுக்கல. ஏறி வீட்டுக்கு போவோமானா அதுதான் இல்ல. அங்க இருக்க அரபலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு இங்க ஒரு பிரபலமான சந்தை இருக்கு, அங்க போயிட்டு மறுபடியும் பரோட்டாவை சாப்பிட்டோம். சந்தையில ஃப்ரெஷ்ஷான பைனாப்பிள அந்த அக்காவே வெட்டி தர சொல்லி மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். வானத்துல இருந்து ஒரு ஒளி திடீர்னு தெரிஞ்சது. என்னன்னு ஓரமா பார்க் பண்ணி வாங்கி வச்சிருந்த பைனாப்பிள சாப்பிட்டு அங்கேயே ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டேன். டக்குன்னு பார்த்தா உள்ளூர்லயே வழி தெரியாத நம்ம கோபாலு இங்க 2 பேருக்கு வழி சொல்லிட்டு இருக்கான். ஒரு ஹோல்சமான மெமரிஸ் தந்தை இந்த கொல்லிமலைக்கு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அடுத்த 2 மணி நேரத்துல காலையில எங்க பிக்கப் பண்ணணும் அங்கேயே இறங்கி சென்னைக்கு கிளம்பிட்டேன். பை.